Hello everyone, welcome to Tamil Nadu Trading Institute, myself Jeeva. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பெரி, சென்செக்ஸ் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ப்ரீமியம் கால்குலேஷன், ஈரோ ஜீரோ ட்ரேட் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் ஏ சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர். பிஃபோர் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட், கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். சேனலை யாராவது புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எகைன் ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டு தான். பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கிளியராக பேரிஸை ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. பட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வீக்காக இருந்துச்சு. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேவோட க்ளோசிங் ப்ரைஸ்க்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வைக்க முடியல. 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருந்துச்சு. நம்ம டெலிகிராம் சேனல் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்தோன்னு பார்த்துலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் அப்டேட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டோட சினாரியோ எப்படி இருக்குது, இண்டெக்ஸ் எவ்விட் ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுங்கிறது, மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது வாய்ஸ் மெசேஜாக கொடுத்துட்ருக்கோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கவங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து நம்ம லெவல்ஸ் கிளியராக கொடுத்துருந்தோம். 26,120 பிரேக் ஆச்சுன்னா 26,772, அதுக்கப்புறம் பிரேக் ஆச்சுன்னா 26,020 தான் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இன்றைக்கி எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருந்த இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டில் தான் 26,070 சப்போர்ட் ஃபைனல் சப்போர்ட்டாக க்ளோஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ண முடிச்சு. 26,200 ஸ்ட்ராங் ரைட்டிங் இருக்காங்க. பட் புட் ரைட்டர்ஸ் ஆட் ஆனாலும் மார்க்கெட்டில் கால் ரைட்டர்ஸ் அன்வைன் பண்ணல. அதுக்கப்புறமா நம்ம இண்டெக்ஸ் எவ்விட் ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐடி செக்டார் வந்து நிஃப்டியை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பட் பேங்கிங் செக்டார் வந்து வீக்காக இருக்குது. ஐடி செக்டார் பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து அந்த பாசிட்டிவ்னஸ் இருக்கனால அந்த அப்படியே நிஃப்டிக்கு வந்து ஐடி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் பேங்க் வீக்காக ப்ரைஸ் வந்து நிஃப்டியுமே ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கிளியர் அப்டேஷன் கொடுத்துருந்தோம். எஸ்டர்டேவோட கேண்டலும் இன்றைக்கான ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எய்தர் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடக்கிறதுக்கு முன்னாடியே என்ட்ரி எடுத்துடணும். இன்சைட் கேண்டுக்குள்ளே ஐடென்டிஃபை பண்ணணும். பிரேக் அவுட் ஆச்சுங்கும்போது ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் அண்டிங் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, ட்ராப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கும் எக்ஸாக்டாக அதுதான். இந்த இடத்துக்கு அப்புறம் 26,175 ஒரு 10 பாயிண்ட் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ட்ராப் பண்ணுறாங்க. கிளியராக நெக்ஸ்ட் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் சேனலில் வந்து ஸ்டாக் ஃபியூச்சர் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதோட ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட்டு எக்ஸாக்டாக பாருங்கள். 26,175 இந்த இடம் பிரேக் ஆனோடனே ட்ராப் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இது மாதிரி தான் என்ன அப்படின்னா முக்கியமான லெவலில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு 5 and 15 minutes கேண்டல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எய்தர் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுனில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க நிறைய பேர். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லோ விக்ஸ் என்வரான்மெண்ட்டில் ஈஸியாக ட்ராப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி லாஸ்ட் 2 days நம்ம டெலிகிராம் சேனல்லையும் சரி யூடியூப் சேனல்லையும் கிளியராக சொல்லி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் 1 hourல ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு. நெகட்டிவ் ட்ரெண்ட் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பார்த்து கேர்ஃபுல்லாக லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். 26,200 மேலே ஸ்ட்ராங் க்ளோசிங் வந்தால் தான் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் டீஆக்டிவேட் ஆகுங்கிறது நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த லோ விக்ஸ் என்வரான்மெண்ட்டில் இருக்கனால நம்மளோட ரெசிஸ்டன்ஸ்லேயே வந்து ப்ரைஸ் ஐடென்டிஃபை பண்ணல அப்படின்னா இன்ட்ராடே லோ கட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு கிட்டத்தட்ட 40 minutes ஸ்ட்ரகிள் ஆகி தான் பிரேக் ஆகுது. லோ விக்ஸ் என்வரான்மெண்ட்டில் நம்ம பல டைம் சொல்லிட்டோம், ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆச்சுன்னா ஷார்ட் என்ட்ரி, சப்போர்ட்டில் நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் வந்தால் லாங் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்கோம். இல்லை விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிலோ 10 தான் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி நிஃப்டி வந்து ஃபைனல் சப்போர்ட் 26,072 சப்போர்ட் எடுத்து எகைன் 26,142 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம எதுக்கு இந்த லெவல் செலுத்துறோம் காட்டுறோம் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டில் ஒரு லெவல் ஐடென்டிஃபை பண்ணி அது எப்படி ட்ரேட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரேட் எடுக்கும்போது எப்படி மல்டிபிள் கன்ஃபர்மேஷனை ட்ரேட் பண்ணி எடுக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ரேண்டம் ட்ரேடு லோ விக்ஸ் என்வரான்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணால் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கும், ப்ரைஸ் மூவ் ஆகாது, நம்ம வந்து எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுப்போம். இதனால தான் நம்ம வந்து ரெகுலராக இந்த வீடியோவில் நம்ம சொல்லிகிட்டே வரோம். நெக்ஸ்ட்டு டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்டிசிசிவாக இருக்குது. இன்றைக்கி வந்து நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் எது பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐசிசி பேங்க் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் நெகட்டிவ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இவங்க 2 பேர் தான் டாப் வெயிட்டேஜில் ஒருத்தங்க பாசிட்டிவ் ஒருத்தங்க நெகட்டிவ் வந்தால் மார்க்கெட் வந்து மிக்சட் சினாரியோ ஆர் கன்சால்டேட் ட்ரெண்டில் இருக்கலாம். இன்றைக்கி ஐடி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணால, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், எல்என்டிலாம் பர்ஃபார்ம் பண்ணனால மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் ஃபாலோ ஆகாமல் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செக்டார் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐடி வந்து 1.87% பாசிட்டிவ், நெகட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா 0.8% வந்து ஆட்டோமொபைல் ஸ்டாக். ப்ரைவேட் செக்டார் பேங்க் வந்து படிச்சில் பார்த்தா நியூட்ரலாக இருந்துச்சு. பப்ளிக் செக்டார் பேங்க் பொறுத்த வரைக்கும் ஒரு மைனர் நெகட்டிவாக இருக்குது.
இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் கேஷ் மார்க்கெட்டில் 1527 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. டிஐஎஸ் பொறுத்த வரைக்கும் கேஷ் மார்க்கில் 2899 கோடி பையிங்கில் இருக்காங்க. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக திருப்பியும் நியூ இயர்லேருந்து செல்லிங்கில் தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு சென்செக்ஸ் பார்க்குறனால சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பேரிவிட்லி கால் ரேட் புட் ரேட் தான் கம்மியாக இருக்குது. கால் ரேட் பொறுத்த வரைக்கும் 85,000லே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஃபாலோட் பை 85,200, ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 85,500. கால் ரேட்டர்ஸ் வந்து எவ்ரி அண்டர் ஸ்ட்ரைக்ஸ் பெல்ல நாளைக்கு மார்னிங் ஆட் ஆயிடுவாங்க. இப்போதைக்கு புட் ரேட் வந்து பெரிய லெவலில் இல்லை. நாளைக்கு மார்னிங் எகைன் மார்க்கெட் கீழேயோ இல்லை ஹையர் லெவலில் ப்ரைஸ் சஸ்டெயின் ஆனால் புட் ரேட்டர்ஸ் ஆட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. பிகாஸ் ஏன்னா நாளைக்கு நியர் டு எக்ஸ்பைரி இருக்கனால ப்ரீமியம் டிகே ஃபாஸ்ட்டாக இருக்கனால ஆப்ஷன் செல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பைரியில் அக்ரெசிவாக செல் பண்ணுவாங்க. அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பையர்ஸுக்கு சான்சஸ் அதிகமாக கிடைக்கும். அதனால் ஸ்கேல்பாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு மல்டிபிள் இது மொமெண்டம் கேட்ச் பண்ண முடியும். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆன இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 9:15க்கு 390 ருபீஸ் ப்ரீமியம் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டிகே ஆகி 310ல் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 80 பாயிண்ட்ஸ் 90 பாயிண்ட்ஸ் டிகே ஆயிருக்கு. பட் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 280 to 300ல் ப்ரீமியம் ஓப்பன் ஆகலாம். ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸு மெயின்டைன் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதான்னு பாருங்கள். அப்போ தான் வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதை வந்து நம்ம கிளாஸில் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இப்போ சென்செக்ஸோட லெவல்ஸ் போயிடலாம். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் லெவல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், தேர்ட் ரெசிஸ்டன்ஸ், ஃபஸ்ட் சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட் வரைவேன். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் 2 சப்போர்ட் 2 ரெசிஸ்டன்ஸ் தான் வரைஞ்சிருக்கேன். பிகாஸ் ரீசன் என்ன, நாளைக்கு மார்க்கெட்டில் எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்டேட் ஆகிட்டுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணலாம். இப்போதைக்கு சென்செக்ஸில் ஃபஸ்ட்டு டே டைம் ஃப்ரேம் பார்த்துடலாம். டே டைம் ஃப்ரேமில் சென்செக்ஸை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம், மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 85,800ங்கிறது சப்ளை ஜோன், இந்த ஏரியாங்கிறது சப்ளை ஜோன். 84,500 to 84,400ங்கிறது டிமாண்ட் ஜோன். மார்க்கெட்டில் எப்போவுமே சப்ளை அண்ட் டிமாண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் வந்து சப்ளை ஜோன் என்ன டிமாண்ட் ஜோன் என்னன்னு தெரியணும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு 2-3 நாள் நெகட்டிவ்லேயே போயிட்டு இருக்கனால நம்மளுக்கு அந்த நெகட்டிவ் சினேரியோ வந்திருக்கும். பட் இன்றைக்கி நிஃப்டிக்கும் சென்செக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிலோட ஓப்பன். க்ரீன் கேண்டில் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ப்ரைஸ் கீழே வரும். பட் கேண்டிலோட ஓப்பன்லேருந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து வரவே இல்லை, ஹையர் லெவலில் தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு டவுன் சைட்லேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 84,460ல் இருக்குது. ப்ரைஸு இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் எடுக்கிறதுக்கான மல்டிபிள் பாசிபிள் இருக்குது. இப்போ நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம், லோயர் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். லோயர் டைம் ஃப்ரேமில் நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் செல் ஆன் ரைஸில் வந்துட்டுருக்கு. இப்போ தான் வந்து அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகி சப்ஸ்டெயின் ஆகிருக்கு. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இன்ட்ராடேவோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருந்துச்சு. ப்ரைஸ் அங்கேருந்து ஃபால் ஆச்சு. நம்ம கீழே அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வரனால இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி இங்கேருந்து ரேலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆனனால அந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆக்ட் ஆகிருந்துச்சு, சப்போர்ட் ஆக்ட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் ப்ரைஸ் நல்லா ரேலி ஆகி மேலே போனதுக்கப்புறம் திருப்பி இந்த இடம் என்ன ஆச்சு, சப்போர்ட்டாக தான் ஆக்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் ப்ரைஸால் சப்ஸ்டைன் பண்ண முடியாமல் பிரேக் டவுன் ஆனால் திருப்பி ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இம்மிடியேட்டாக ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் பிவோட்டாக ஒர்க் ஆக போகிறோம் 85,120. இந்த லெவல் தான் குரூசியஸ் லெவல். ஏன்னா ப்ரைஸ் அங்கே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இப்போ சப்போர்ட்டாக இருந்தது, இப்போ திருப்பி ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது இல்லாமல் இதுதான் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட். இதுக்கு மேலே சப்ஸ்டைன் ஆச்சு அப்படின்னா எகைன் அப்கமிங் ரெசிஸ்டன்ஸை டச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் கன்சால்டேஷன் ஆர் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சினாரியோ நம்பர் 1, இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இந்த ஏரியா லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 84,856 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இன்றைக்கி கேண்டில் ஓப்பன் அண்ட் ஈக்குவல் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து நம்மளுக்கு செகண்ட் சப்போர்ட். இன்கேஸ் பிரேக் ஆனாலும் இங்கே ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் இருக்குது. இப்போது மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட் ஓப்பனிங் வருது அப்படின்னா ப்ரைஸு இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஏரியாக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது ப்ரீமியம் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங், ப்ரீமியம் டிகே அந்த மாதிரி ஏன்னா ஆட் ஆகும். மார்க்கெட் ரைஸ் ஆகும்போது கால் ரேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுங்க, மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது புட் ரேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எய்தர் ப்ரைஸ் திருப்பி வந்து இங்கே பாருங்கள் லோயர் டைம் ஃப்ரேம்லேயே ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் போட்டிருக்கு. நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் ப்ரைஸ் திருப்பி வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் போகிற மாதிரி ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணிட்டு ப்ரைஸ் போகிற மாதிரி இருந்தால் இங்கே நம்ம லாங் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணால் 85,000 ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும்.
சினாரியோ நம்பர் 1. சினாரியோ நம்பர் 2, மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே பிரேக் அவுட் ஆகுது, ரேலி ஆகுதுன்னா ப்ரைஸை இந்த லெவலுக்கு மேலே சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் 400, செகண்ட் டார்கெட் 500, தேர்ட் டார்கெட். இப்போ அப்கமிங்கில் ஏன்னா ஃபாலிங் வெஜ் பிரேக் அவுட் ஆகும்போது மார்க்கெட் நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன் ட்ரெண்டிங்காக போகுங்கிறது. அது மார்க்கெட்டோட சினாரியோ டைமில் தான் எப்படி இருக்குது, புல்லிஷ்னஸாக இருக்கா, இண்டெக்ஸ் ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுங்கிறது வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியும். செகண்ட் சினாரியோ, ப்ரைஸ் இமிடியேட்டாக மேலே போயிட்டு திருப்பியும் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக சொன்ன லெவலில் ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா அங்கே நம்ம இந்த இடத்துல ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஷார்ட் என்ட்ரி எங்கே ஃபோக்கஸ் பண்ணோன்னா இந்த பேட்டர்ன் ஒன்று இருக்குது, இந்த பேட்டர்னை பிரேக் டவுன் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணால் இங்கே ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த 4 சினாரியோவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃபுக்கான சினாரியோ. செகண்ட் ஆஃப்க்கான சினாரியோ பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஈரோ ஜீரோ ட்ரேட். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈரோ ஜீரோனா என்ன மீனிங் அப்படின்னா நம்ம நிஃப்டிக்கு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம், என்ன ப்ரீமியம் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுங்கிறது. பட் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 35 to 48 தான் ப்ரீமியம். இந்த ப்ரீமியம் இருக்கும்போது தான் நம்ம மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகுது, ப்ரீமியம் டபுளாக இல்லை ப்ரீமியம் ஜீரோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்காங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரெண்டாவது 115, 130க்கு மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த டைமில் மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகும்போது அட் த மணி கால் ஆப்ஷன், அட் த மணி புட் ஆப்ஷன் மீட்டப் பாயிண்ட் ஆகிருக்கும். நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் 85,000 இருக்குன்னா 85,000 ஒரு 37 rupees, இது வந்து ஒரு 40 rupees இருக்குன்னு வச்சுங்க, அஸ்யூம் பண்ணிக்கோங்கன்னா அப்போ அன்றைக்கி இன்ட்ராடேயோட மார்க்கெட் ட்ரெண்டிங் இருக்குது. மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு எங்கே பாசிபிலிட்டி இருக்குது, நம்ம எடுக்கிற ப்ரீமியத்தோட இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ எவ்வளோ ப்ளஸ் டைம் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு அந்த ப்ரீமியம் ஈரோ ஜீரோ ட்ரேட் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி வின்னிங் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக பண்ண முடியும். அது நம்ம செகண்ட் ஹாஃபில் சான்சஸ் இருந்தால் நான் டெலிகிராம் சேனலில் அனௌன்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம மார்னிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்கோம், 200ல் ஸ்ட்ராங் ரேட்டிங் இருக்காங்க. மார்க்கெட் டெசசிவாக பிரேக் அவுட் ஆகணும், புட் ரைட்டர்ஸும் ஆட் ஆகணும், மார்க்கெட்டும் டெசசிவாக பிரேக் அவுட் ஆனால் தான் 200s இருக்க கால் ரேட்டர்ஸ் வந்து அன்வைன் பண்ணுவாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26,200, 300, 500ல் நல்ல ரேட்டிங் இருக்குது. புட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 26,100, 26ல் ஓரளவுக்கு ரேட்டிங் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சேம் சென்செக்ஸ்க்கு என்ன சொன்னமோ அதே சினாரியோ தான். நிஃப்டியில் வந்து 10 minutes டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் ட்ராப் பண்ணி தரத்துக்காக. இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படியே பிரேக் அவுட் ஆனோடனே ப்ரைஸ் வந்து ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் ஆகி ரேலி ஆகுது. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, 26,200ங்கிறது மிட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 26,269, அதுக்கப்புறம் 26,310, அதுக்கப்புறம் 26,362. டவுன் சைடில் 26,125, அது பிரேக் ஆச்சுன்னா இன்றைக்கான இன்ட்ராடே லோ, ஃபைனல் சப்போர்ட்டாக 26,000 இருக்கும். நான் ஆல்ரெடி இந்த சேனல் பேட்டர்ன் உங்களுக்கு ட்ரா பண்ணி கொடுத்தேன், ஃபாலிங் வித் சேனல் பேட்டர்ன். ப்ரைஸ் வந்து அந்த சினாரியோலே தான் இருக்குது. ரைஸ், ஃபால், ரைஸ், செல் ஆன் ரைஸில் கிளியராக இந்த ஃபாலிங் வித் பேட்டர்னில் பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகும்போது என்ட்ரி எடுத்தோம்னா நல்ல ஒரு ரேலியை ஃபோக்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் நம்மளுக்கு அன்றைக்கான ட்ரெண்ட் புல்லிஷில் இருக்கணும், நாளைக்கான ட்ரெண்ட் புல்லிஷில் இருக்கணும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஐ திங்க் நாளைக்கும் வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் ஆர் ஸ்லைட் பாசிட்டிவ் ஸ்லைட் நெகட்டிவ் தான் இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 26,200 to 26,185 ஆல்ரெடி இந்த ஜோன் நான் கிளியராக சொல்லியிருக்கேன், கன்சால்டேஷன் ஜோன். திருப்பியும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 days இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் ஜோன். திருப்பி நாளைக்கு எக்ஸ்பைரியில் ஃபஸ்ட் ஆஃபில் இந்த ஜோன் ட்ரேட் ஆகுதுன்னா இது வந்து கன்சால்டேஷன் ஜோன். இதுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது சின்ன சின்ன 10 to 15 பாயிண்ட்ஸ் ஸ்கேல்ப் இதை ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சால் ட்ரேட் பண்ணலாம். திருப்பியும் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் கீழே ட்ராப் ஆகிற மாதிரி ட்ராப் ஆகிட்டு 100ல் சப்போர்ட் எடுக்கணும். 26,100ல் சப்போர்ட் எடுத்து டபுள் டாப் கன்ஃபர்மேஷன் வரணும், இல்லைனா கேண்டில்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் வரணும், இல்லை இதை இனி பேட்டர்ன் இப்போ வந்து ஃபாலிங் வித் பேட்டர்ன் பிரேக் அந்த மாதிரி பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் லோயர் டைம் ஃப்ரேமில் வந்துச்சுன்னா இங்கேருந்து நம்ம இது கீழே எஸ்எல் வச்சு ஃபோக்கஸ் பண்ணோன்னா டைரெக்டாக 200 ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட் டார்கெட், மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ், இதுதான் ஃபஸ்ட் டார்கெட். பிரேக் அவுட் ஆச்சுன்னா ரீடெஸ்ட் பண்ணால் எகைன் 260 செகண்ட் டார்கெட். இந்த மாதிரி நம்ம லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சினாரியோ ப்ரைஸ் ஓப்பன் ஆனோடனே இமிடியேட்டாக பையிங் வருதுன்னா அட்ஜென்ட் பண்ணுவானா, ஏன்னா இமிடியேட்டாக பையிங் வருது அப்படின்னா 200 பிரேக் அவுட் பண்ணோடனே கால் செல்லர்ஸ் அன்வைன் பண்ணுவாங்க. அந்த டைம் வந்து சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். அந்த டைமில் என்ட்ரி போட்டிங்கன்னா எகைன் செகண்ட் டார்கெட். இந்த மாதிரி நாளைக்கு பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பைரி இருக்கனால நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸை வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா சென்செக்ஸ் வந்து டிகே ஆகும், நிஃப்டியில் வந்து லோவிக்ஸ் என்விரான்மெண்ட்டில் இருக்கனால ப்ரீமியம் மூவ் ஆகாது.
செகண்ட் சினாரியோ, இந்த ஏரியாவில் நமக்கு ரிஜெக்ஷன் வந்தால் ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். எகைன் திருப்பியும் இந்த ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ஷன் வந்தால் நம்ம திருப்பி ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஷார்ட் என்ட்ரி எப்போ ஃபோக்கஸ் பண்ணணும்னா 26,100 டெசசிவாக பிரேக் டவுன் பண்ணும்போது நல்ல ஸ்ட்ராங் பிரேக் டவுனான்னு பார்த்தா தான் எகைன் 26,070, 26,020, 26,000 ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரேட் எடுக்கும்போது எதனால் இந்த ட்ரேட் எடுக்கிறோம், அதுக்கு மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் ஏன் ட்ரேட் பண்ணணுங்கிறது ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணால் தான் தெரியும். நீங்கள் ஸ்பாட் வந்து ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும், ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மூவ் ஆகாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ வீக்ஸ் என்வரான்மெண்ட்டில் தான் நடக்கும். அதனால் ப்ரீமியம் ஓப்பன் பண்ணி ஒரு ப்ரீமியத்தில் சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, நம்மளோட ரிஸ்க் அண்ட் ரிவார்டு என்ன, அப்போ வந்து வச்சு கேல்குலேட் பண்ணால் தான் ஈஸியாக வந்து நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.